ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, நாம் நினச்சது நடக்காமல் போயிடுமோ, கனவாகவே இருந்துருமோ நீ நினச்சி வருத்தப்பட்டு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்க விஷயத்தை தான் இந்த சாயப்பா உனக்கு நனவாக்கி கொடுக்க வந்திருக்கேன். உன்னை தேற்றி உனக்கு ஆறுதலை கொடுத்து உன் மனசில் மாற்றங்களை உருவாக்கி நாளைக்கு உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்க வந்துட்டேன் என் செல்லமே. நீ கண்ட கனவுகள் அனைத்தும் நாளைக்கே உனக்கு நனவாக மாறப்போகுது. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும். நீ எதை தேடியும் போக வேண்டாம், எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன். எந்த நல்ல காரியம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை அழகாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கு மன நிறைவையும் நான் உண்டு பண்ண போகிறேன். உனக்காக எதை வேணாலும் செய்வேன்னு பேசுகிறவங்க தான் இன்னைக்கு நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன, நீ வாழவே கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களாக உனக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? என்னடா இவங்க இப்படி மாறிட்டாங்களே, இப்படிலாம் பேசுகிறாங்களே, இப்படிலாம் நடந்துக்கிறாங்களேன்னு அவர்களுடைய செயல்களை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம், மனசு உடைஞ்சு போக வேண்டாம். ஏன்னா மனிதர்கள் எப்பொழுதுமே முகம் மாறக்கூடியவர்கள், வார்த்தைகளை மாற்றி பேசக்கூடியவர்கள். ஆனால் உன் வாழ்க்கையில் உன்னுடைய பாதையை தீர்மானிப்பது நான் அல்லவா? எந்த விஷயத்திலும் நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். உன்னை உயர்த்த முடியாதவர்கள் தான் உன்னை தாழ்த்த முயற்சி செய்வாங்க. ஆனால் அது உன்னுடைய தவறு கிடையாது. நீ அமைதியாக இருந்தாலே நானே உனக்கான நல்ல பதிலை கொடுப்பேன். உன்னை ஒதுக்கிய அதே இடத்திலிருந்து நான் உன்னை உயர்த்தி காட்டுறேன். நீ வாழக்கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாக உன்னை அழகாக நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய துன்பமும் பிரச்சனைகளும் நான் அறியாதது இல்லை. நல்ல மனசோடு இருக்கக்கூடிய உன்னை ஒரு சிலர் காயப்படுத்தினாலும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுப்பேன். தீமை செய்தவர்கள் இப்போ எப்படி இருந்தாலும் அவர்கள் செய்ததற்கான கஷ்டத்தை, அவர்கள் செய்ததற்கான தண்டனையை அவங்க நிச்சயம் அனுபவிக்க தான் போகிறாங்க. நீ தேவையில்லாமல் யாருடைய செயல்களையும் நினச்சி மனசு கவலைப்பட்டு சோர்ந்து போகாதே. நீ அனுபவித்த அத்தனை துன்பங்களும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். இனி எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகுது. உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன் என் செல்லமே. எத்தனையோ பேருக்கு நீ எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருந்த போதும் எல்லாரும் நீ செஞ்ச உதவியை மறந்துட்டு நாக்கு மேலே பல்ல போட்டு உன்னை பற்றி இஷ்டத்துக்கு தப்பு தப்பாக பேசுகிறாங்களா? 4 பக்கமும் இருந்து உன்னை 4 விதமாக பேசக்கூடிய இந்த மனிதர்களின் வார்த்தைகளை நினச்சி நீ மனசு உடைஞ்சு போக வேண்டாம். நன்றி இல்லாத வார்த்தைகள் எல்லாம் தற்காலிக சத்தமே தவிர நிரந்தர சத்தியம் கிடையாது. நீ செய்தது நன்மையாக இருக்கும்போது அதற்கு உரிய பலனை உனக்கான சேரத்தில் சரியாக திருப்பி தருவேன். உன் அமைதிதான் உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும். உன் மௌனம்தான் உனக்கு வலிமையை கொடுக்கும். நன்றி இல்லாதவர்கள் பேசும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை திசை மாற்றிட முடியாது. உன்னை பார்த்து பேசுகிறவங்களே எல்லாம் நானும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். யார் யார் என்னென்ன பேசுகிறாங்களோ அதுக்குரிய தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன். நீ ஒருபோதும் நேர்மையை கைவிடாதே. நீ செய்த நன்மைகள் அனைத்துக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கு காவலாக இருப்பேன் என் செல்லமே. இந்த சாயப்பாவை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன்னுடைய விளையாட்டுகளை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப இயல்பாக அப்பாவித்தனமாக யதார்த்தமாக பேசுகிற வார்த்தைகளை, விளையாட்டுக்கு பேசுகிற வார்த்தைகளை கூட வினையாக்கி நீ வேணும்னே பேசுகிற, பொறாமப்பட்டு பேசுகிற, தப்பாக பேசுகிறன்னு சொல்லக்கூடிய இந்த மனிதர்களை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். மலை போன்ற பெரிய பிரச்சனை உனக்கு எதிராக வந்து நின்னாலும் அதை நானே உனக்கு பனித்துளியாக மாற்றி கொடுக்குறேன். நீ ஒருபோதும் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட தைரியமாக இரு. நீ கேட்ட வரங்களையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? யாரோ ஏதோ செஞ்சாங்கன்றதுக்காக அதையே உட்காந்து கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காத.
உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுக்கிறேன். இப்பொழுது நீ என்ன யோசிக்கிறாயோ, எதை எதிர்பார்க்கிறாயோ அதை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில என் அருளால ஒளி வந்து சேரப்போகுது. உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுத்து உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை நான் தெளிவுபடுத்துகிறேன். எதையும் எளிதாக சமாளிக்கும் மன அமைதியை உனக்கு கொடுக்குறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்குமே செல்லமே. நீ அனுபவித்த கஷ்டங்களையும் நீ அனுபவித்த துன்ப துயரத்தையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? கூடிய சீக்கிரம் நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதை நினச்சும் கவலைப்படாத. நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்கு என்ன செஞ்சாலும் அதை சிறப்பாகவே செஞ்சு கொடுப்பேன். உன் சக்தியை, உனக்கான மாபெரும் வெற்றியை உனக்கே நான் தெரியப்படுத்த போகிறேன். முதல்ல உனக்கான பயிற்சிகளை செஞ்சு முயற்சிகளை அதிகப்படுத்து. நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியும் உனக்கான அனுபவமாக மாறி அது உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். உன்னுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கு அமைதியும் நிறைஞ்ச மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன் செல்லவே. நீ ஒருபோதும் பொறுமையை மட்டும் கைவிடாதே. நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நான் உன் கூடவே இருந்து உன் பிரச்சனைகள் யாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழக்கூடிய காலம் வந்துருச்சு. எந்த விஷயம் உனக்கு அதிகமான சுமையையும் மன அழுத்தத்தையும் கொடுக்குதோ அதை சரி செய்ய நான் வந்துட்டேன். இனி எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு எந்த விதத்திலும் நீ மன உளைச்சலுக்கு ஆளாகாதபடி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக நான் உருவாக்கி தரப்போகிறேன். எந்த விஷயமும் உன் மனசை எளிதில் உடைக்க முடியாது. உன்னை அளவைக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் இப்போ உன்னை சிரிக்க வைக்கக்கூடிய உனக்கு சாதகமான விஷயமாக மாற்றி தர்றேன். இதுவரை நடந்ததை எல்லாம் நான் தானே நடத்தினேன். இனிமேலும் அனைத்தையும் உனக்கு நானே சாதகமாக நடத்தி கொடுக்குறேன். நீ நடந்து போகிற பாதை எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி நீ வாழணுங்கிறதையெல்லாம் நான் ஏற்கனவே முடிவு கட்டிட்டேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. இந்த சாயப்பா நானே உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். சரியான நேரத்தில் என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது. எதையும் மாற்றும் சக்தி கொண்ட இந்த சாயப்பா உன் தலைவிதியையும் நல்ல முறையில் மாற்றி காட்டுறேன். 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்க்கை வளமோடு வாழும்படி நான் செய்கிறேன். வாழையடி வாழையாய் உன் குடும்பமும் செல்வமும் தலைத்து ஓங்கும்படி நான் செய்ய போகிறேன். விட்டு கொடுத்து வாழ்கிறவங்க கெட்டு போவதில்லைன்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. அதே போல தானே உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களிலும் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை நான் அழகுபடுத்தி வாழ வைக்கிறேன். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை மகிழ்ச்சியுற செய்து உனக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் உள்ளத்தில் இருக்கும் கோபம் எந்த விதத்திலும் உன்னை அழிக்க முடியாது. உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். கோபமும் எந்த விதத்திலும் உனக்கு பதில் கொடுக்காது, பலன் தராதுங்கிறத புரிஞ்சுக்கோ. யாரிடமும் கோபப்படாமல் எல்லா விஷயங்களையும் நீ பொறுமையாக கையாள கற்றுக்கோ. நீ தைரியமாக மன வலிமையோட வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். இனிமே உன் கூட யார் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பாங்க, யார் பாதியிலேயே உன்னை பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிவ போகிறாங்கன்றத உன் கண்ணுக்கு முன்னால் நான் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன். கெட்ட எண்ணம் கொண்டவர்களை மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துவனே தவிர உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய மனிதர்களை உன்னிடமிருந்து விலக்கி வைக்க மாட்டேன். அதனால யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அவர்களை தேடி நீ அலைய வேண்டாமே செல்லமே. கெட்டவங்க தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. நீ நிம்மதியை தேர்ந்தெடுக்கும் போது நானே உனக்கு பாதுகாவலனாக முன்னால் வந்து நிற்பேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். உன் ஆரோக்கியம் நாளுக்கு நாள் மேம்பட போகுது. உன் உடலும் மனசும் வலிமை பெறும்படி உன் பொருளாதார நிலைமையை நான் உயர்த்தி காட்டுறேன். உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி உன் மனசுக்கு அமைதியும்
வாழ்க்கையில் வெற்றியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிலைபெறும்படி நான் செய்ய போகிறேன். நீ மனசார எனக்காக செஞ்ச விஷயங்களும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் நிச்சயம் அதுக்குரிய பலனை கொடுத்தே தீரும். உன்னை நோக்கி வேகமாக ஓடி வந்து உனக்கான வெற்றிகளை கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளின் மூலமாக இனி அனைத்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும் என் செல்லமே.